பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த சகோதரிகள் கூட்டத்தின் மூலமாய் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். தேவன் உங்களோடு இருப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து தேவனை பாடி புகழ்ந்து ஆராதனை செய்வோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்த எங்க நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. இந்த சகோதரிகள் கூட்டத்தை கூட நீங்க எங்களுக்கென்று ஆயத்தப்படுத்திருக்கீங்க, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளில் நாங்கள் பாடுகிற பாடல்கள் மூலமாய் நீங்கள் மகிமைப்படுங்க. எங்களுடைய வசனங்களை நீங்க போதித்தருளுங்க. பார்க்கிறவர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு புரியத்தக்க அளவுக்கு உதவி செய்யுங்க. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துகிற, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரத்தால் தாங்கிய தேவன் பயப்படாதே என்று ஒவ்வொரு நாளும் நமக்குள் சொல்லுகிறார். பயப்படாமல் முன்னேறி செல்வோம். ஹல்லேலூயா. பயப்படாதே
இந்த நாளிலும் நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதுபோல இன்றைய நாளில் கார்கோ ஷிப் அண்ட் பேசஞ்சர் ஷிப் ஓட்டுகிற ஜெபிக்க வேண்டும். அவர்கள் அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அளவும் தேவனுடைய கரம் அவர்களோடு இருக்க வேண்டும். எந்த விபத்தும் வராதபடி தேவன் பாதுகாக்க வேண்டும். அதிக நபர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க சிஸ்டர் பிரமிளா அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, மகா இரக்கமுள்ள என் ராஜாவே ஏசப்பா, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை மட்டும் ஆராதிக்கிறேன்ப்பா. தேவனோட பாதத்தில் என்னை தாழ்த்து, என் குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னித்து ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொள்ளும் ஜெபத்தை கேளும் ஐயா. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஏசப்பா. ஆண்டவரே, கார்கோ ஷிப் ஓட்டுறாங்க அந்த கேப்டன் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். பேசஞ்சர் ஷிப்ஸ் ஓட்டுறாங்களே அந்த கேப்டன்களையும் உங்களை கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவராக இயேசு அவங்க ஓட்டுற வண்டியை கர்த்தாவே ஏசப்பா, அந்த ஷிப்பையும் பேசஞ்சர் ஷிப்பையும் எல்லாத்தையும் கர்த்தர் நீங்க ஓட்டுங்க ராஜா. ஆனா ஆண்டவரே ஏசப்பா, உங்களோட நாமத்தை அவங்க மகிமைப்படுத்தும்படியாக நீர் அவங்களை தொடர்ந்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இவங்கெல்லாம் இயேசு அறிந்தவங்களா இருந்தா சந்தோஷம் தகப்பன, இயேசு அறியாதவங்களா இருந்தா கர்த்தாவே ஏசப்பா, அவங்க தூதரையாவது ஆண்டவர் ஒரு நல்ல ஊழியக்காரரை அனுப்பி அவங்க இயேசு பற்றி அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தேவாதி தேவன் மகிமைப்படுத்தணும் ராஜா. ஒரு மகிமைப்படுத்தணும்ப்பா, தெரிந்து கொள்ளணும். என் தேவாதி தேவன் இயேசு நாம உலகமெங்கும் பரவணும். முடிவருகே சீக்கிரமா இருக்கணும் ராஜா. கத்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. கத்தாவே உங்களை கத்துல ஒப்பு கொடுத்துட்டோம்ப்பா. அவங்க எல்லாரையும் கத்தாவே சந்திங்க, தொடுங்க, ஆசீர்வதிங்க, ரட்சிங்க. நன்றி ஏசப்பா, நீ அவங்க தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். உங்களை தூதரையாவது ஒரு வழிகார அனுப்பி யாரெல்லாம் ஆண்டவரே ஷிப் கேப்டனா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் தொட்டு தகப்பனே நீங்க அவங்களை ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு கிருபை பாராட்டு ராஜா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை ஜெபமே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அடுத்த ஜெப குறிப்பாக ரயில்வே அண்ட் ஏர்லைன்ஸ்க்காக ஜெபிக்க வேண்டும். அதை ஓட்டுகிற பைலட்ஸ்க்காக ஜெபிக்க சிஸ்டர் சங்கீதா அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். இந்த வேலையில ஆண்டவரே தேவன் தாமே இந்த நாளை கொடுத்தபடியால் நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஏர்போர்ட்ஸ்ல ஆண்டவரே ஒர்க் பண்ற எல்லா ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம். ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இன்னும் அநேக காரியங்களை செய்ய தேவன் தாமே ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆண்டவரே ரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்கப்பா. அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுக்கவும் சபையில சேர்க்கப்படவும் தேவன் தாமே கிருபை செய்யுங்க. அந்த விமானத்துல போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே அப்பா பேசஞ்சிட பத்திரமாய் கொண்டு சென்று கொண்டு வருகிற அந்த ஞானத்தை தரும்படியாய் செபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற பலவீனங்கள் போராட்டங்கள் அப்பா வேதனைகள் யாவையும் நீக்கி என் தேவன் தாமே ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே அப்பா அந்த ஏர்போர்ஸ் மூலியமாய் வேலை செய்யற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மன தைரியத்தை அதிகமாய் தரும்படியாய் செபிக்கிறோம். எந்த வேலையிலயும் ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் தைரியத்தோடு ஆண்டவரே செயல்படவும் ஆண்டவரே அவள போற உயிர்கள் யாவற்றுக்கும் அந்த பிள்ளைகள் ஆண்டவரே முன்னின்று ஆண்டவரே பத்திரமாய் கொண்டு சென்று கொண்டு வருகிற ஆண்டவரே அப்பா வகையில அந்த பிள்ளைகள் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா ரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொண்டு பத்திரமாய் கொண்டு சென்று கொண்டு வர ஆண்டவரே தேவன் தாமே அந்த பிள்ளைகளை கொண்டு நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா ஆவிக்குரிய பிள்ளைகளை கூட ஆண்டவரே அப்பா அந்த வேலைகள்ல ஆண்டவரே அப்பா நீ நியமித்து தரும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. அதிகமாய் ஆண்டவரே செபிக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே அவங்களுடைய சந்ததிகளையும் ஆண்டவரே அப்பா இந்த வேலைக்கு ஆண்டவரே ஆயத்தம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய அப்பா எல்லா இடத்துலயும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கணும். உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படணும் ராஜா. ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நீர் ஆண்டவரே அப்பா. இந்த வானத்துல ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே இந்த ஏர்போர்ஸ் மூலியமாய் நடத்துகிற காரியங்கள் யாவும் ஆண்டவரே ஏழையா இருக்கிற பிள்ளைகள் கூட அனுபவித்து கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க ராஜா. ஆவியானவரே கனவுகளை காண்கிற பிள்ளைகள் யாவும் ஆண்டவரே அப்பா அதை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுங்க. ஒர்க் பண்ற எல்லா பிள்ளைகளையும் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் தேவன் தாமே ஆண்டவரே. அந்த பிள்ளைகளையும் அவங்க குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. அதுல ரட்சிக்கப்படாம இருக்கிற பிள்ளைகள் யாவும் ஆண்டவரே ரட்சிக்கப்படவும் ஆண்டவரை கிருபை செய்யுங்க ராஜா. தேவன் வேலி அடைத்த அந்த ஜனங்களையும் அதுல ஆண்டவரை வருகிற ஆண்டவரே அப்பா மக்களையும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மட்டும் காத்தே வினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்தே வினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. யோர்தானும் செங்கடலும் நம்மெதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம்மெதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை.
சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே, மகத்தான கிருபை என் மேலே, மகிபானீரூற்றிடுமே, மகிபானீரூற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்குமேகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்குமேகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, ஒரு வருடத்தின் நாட்களிலே, ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா. நம் தேவன் இந்த வருடம் முழுவதையும் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அடுத்த ஜெப குறிப்பாக கார் ஓட்டுகிற, டாக்ஸி, கார் ஓனா வைத்திருக்கிற அனைத்து டிரைவர்ஸ்காகவும் ஜெபிக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்க சிஸ்டர் நர்மதா அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். சோத்திரம் கத்தாவே, சோத்திரம். நன்றி நன்றி ஆண்டவரே. சோத்திரம் கத்தாவே, இந்த காலை வேலைக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெப குறிப்பு கொடுத்ததுக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. கார் டிரைவர்ஸ்க்காக ப்ரே பண்ற ஆண்டவரே. சோத்திரம் கத்தாவே, அந்த டிரைவர்ஸ் ஓலோ, ஊபர், ரேபிடோ, ஓனா கார் வச்சிருக்கவங்க எந்த ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே. சோத்திரம் கத்தாவே. சோத்திரிக்கிற ராஜா அப்பா தகப்பனே, எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகக்கூடாது ஆண்டவர். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஓலோ, ஊபர், ஆட்டோ டிரைவ் பண்றவங்க எல்லாம் பிக்கப் கரெக்டா பண்ணி டிராப் எந்த இடத்துல கரெக்டா இறங்குமோ அந்த இடத்துல கரெக்டா இறங்குற ஃபேமிலியோட கரெக்டா இறங்கி சோத்திரம் கத்தாவே எந்த ஆக்சிடென்டும் நடக்க கூடாதுபடிக்கு சோத்திரம் ஆண்டவர் திரும்பவும் தயவு இறவுவதாக. சோத்திரிக்கிற ராஜா அப்பா தகப்பனே. சோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அதே மாதிரி ஓனா கார் வச்சுக்கோங்க, ஃபேமிலியோட வெளியே போவாங்க. எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகக்கூடாது ஆண்டவர். ஃபேமிலிக்கு எந்த நோய் நொடியும் எந்த ஆக்சிடென்ட்டும் எந்த இதுவே வரக்கூடாது ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே. சோத்திரம் கத்தாவே. நீங்க தான் ஆண்டவரை பார்த்து வழி நடத்தணும் ராஜா இயேசுவே. சோத்திரம். அதே மாதிரி அப்பா அவங்க யார் மூலியமாவது கிறிஸ்துவ மூலியமாவது அவங்களுக்கு தேவனோட அன்பை வெளிப்படுத்தி கிறிஸ்துக்குள்ள அவங்க மாறி வரணும் ராஜா இயேசுவின் நாமத்தினாலே. சோத்திரிக்கிற ராஜா. உங்களை நம்பி எல்லாருமே வரணும் ராஜா. சோத்திரிக்கிற ராஜா அப்பா தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. எப்படியாவது விசேஷமா அந்த அன்பை வெளிப்படுத்தி இந்த கார் டிரைவர்ஸ் ஃபேமிலியோட சாத்தியா நிறுத்துங்க ராஜா இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருவே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருவே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய், என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் விலகினாலும்
பர்வதங்கள் நிலை பெய்தாலும் அவர் கிருபை என்றும் நம்மோடு இருக்கு. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பேன். நான் போகும்போதும் வரும்போதும் இடறி விழாதபடி தூதர்களை வைத்து காப்பாற்றுகிற தேவன். என் காலை தள்ளாட ஒட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கான். என் காலை தள்ளாட ஒட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். பகலில் சூரியன் இரவில் சந்திரனும் நம்மை சேதப்படுத்தாது. ஏனென்றால் தேவன் நம் வலது பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. வலப்பக்கத்தின் நிழலவரே, வழுவாமல் காப்பவரவரே. வலப்பக்கத்தின் நிழலவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்பாக ஆட்டோ மற்றும் பைக்ஸ் இதை ஓட்டுகிற டிரைவர்ஸ் அனைவருக்காகவும் அது மட்டும் இல்லாம பைக் டாக்ஸி ஆட்டோ டாக்ஸி ஓட்டுகிற எல்லாருக்காகவும் ஜெபிக்க சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அப்பா இதோ உங்க இடத்துல ஊபர் ஓலா அது போல இருக்கிற டிரைவர்ஸ் உங்க இடத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ ஆட்டோ டிரைவர்ஸ் பைக் டிரைவர்ஸ் இருக்காங்க அப்பா. அப்பா அவங்களோட வேலைகளில் அவங்க நல்லபடியா இருக்க ஆசீர்வதித்துக்க நன்றி ராஜா. அதே போல அவங்களோட தேவைகளை நீர் செஞ்சதுக்காக நன்றி ராஜா. அவர்களை போக்கிலும் வருத்தலும் பாதுகாத்ததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே எத்தனையோ பேர் அப்பா டிரைவர்களா இருந்தும்
எத்தனோ கம்பெனிஸ்ல அட்டாச் பண்ணி இருந்தோம், அவங்களுக்கு சரியான ஊதியமும் கிடைக்கிறது இல்ல ஆண்டவரே. அந்த ஊதியம் நிற்காம அவங்களுக்கு கிடைக்க உதவி செய்யறதுக்கா நன்றி ராஜா. அதே போல எத்தனோ ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் ஆயிடுது ஆண்டவரே, அதனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருதப்பா. போக்கில வரத்திலும் அப்பா அவங்கள நீங்க எந்த ஒரு நேரத்திலயும் எதுக்காக நிலை தடுமாறாமல் நல்லபடியா போகவும் வரவும் ஆசீர்வதிங்க. அவங்க கூட்டு போற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கா நன்றி ராஜா. அதே போல ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரும் எத்தனை பேர் கிறிஸ்துவங்களோ, எத்தனை பேர் இந்துவோ, எத்தனை பேர் முஸ்லீமோ தெரியாதப்பா. அப்பா அத்தனை பேரும் கிறிஸ்துவனா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, ஹிந்துவா இருந்தாலும் சரி, ஆண்டவரே உம்மை பற்றி தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள நீர் சுத்தமாகின்றதுக்கா நன்றி ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் அப்பா உம்மை பற்றி தெரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில அப்பா கூட போகிற பேசஞ்சர் மூலமாவது அதே போல நண்பர்கள் மூலமாவது அவங்க தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ளவும் நீர் உதவி செய்வதுக்கா நன்றி ராஜா. நீங்க அவங்களை கண்மணி போல காத்திருச்சதுக்கா நன்றி ராஜா. அவங்களோட கூட இந்த ஆசீர்வாதத்துக்கா நன்றி ராஜா. பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவ மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனில் அழைக்கிறாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, இதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, இதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அடுத்த ஜெப குறிப்பாக இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல லோட் ஏத்துகிற பாய்ஸ் கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த பிள்ளைகளுக்கு தேவ கிருபை இருக்கணும். அந்த லோடு ஏற்றும் போது எந்த விதமான ஆபத்தும் விபத்தும் அவர்களுக்கு நேரிடக்கூடாது என்பதற்காக ஜெபிக்க சிஸ்டர் கௌசல்யா அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இசப்பா இந்த நேரத்துக்காக நன்றி. இசப்பா இப்ப கூட ஆண்டவரே இந்த சின்ன ஜெபத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே என்னுடைய ஜெபத்திற்கு என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைவுகள் தலையா இருந்தால் ஒரு விஷயம் மன்னிங்க இசப்பா. இதுவரைக்கும் நடத்தி வந்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி இசப்பா. இப்ப கூட ஆண்டவரே இந்த ஜெபத்துல கூட இசப்பா ஆண்டவரே லோடு சுமந்துட்டு இருக்க இசப்பா ஒவ்வொருவருக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் இசப்பா. ஆண்களும் பெண்களும் 2 பேருமே வேலை செய்யறாங்க இசப்பா. ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பின் கரம் அவங்களோடு இருக்கட்டும்பா. ஆண்டவரே அவங்க சுமந்துகிட்டு போகும்போதும் கூட இசப்பா ஆண்டவரை வலிக்கு எதுவும் கீழே விழுந்துராம இசப்பா ஆண்டவரே அவங்களோட நடைகள் எல்லாம் உறுதிப்படுத்துங்க இசப்பா. ஆண்டவரே அவங்கள ரட்சிக்கப்படணும் இசப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு பெரும் பாரத்தை சுமக்கிற மாதிரி இசப்பா மூட்டையை சுமக்குறாங்க இசப்பா. மூட்டையை சுமந்து சம்பாதிக்கிறாங்க இசப்பா. ஆண்டவரே அவங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் இசப்பா. அவங்கள ரட்சிக்கப்படும்படிக்கு உதவி செய்யுங்க இசப்பா. நீங்க அவங்கள ஆசீர்வதிங்க இசப்பா. பெண்களும் ஒரு சிலர் இருக்காங்க இசப்பா. அவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய பாதுகாப்பின் கரத்தை தாங்க இசப்பா. ஆண்டவரே அது அவ்வளவா வெயிட்டா இராதபடிக்கு இசப்பா இந்த தேவனாகிய கர்த்தர் நீர் அந்த பாரத்தை எல்லாம் சுமந்துருங்க இசப்பா. அவங்கள ரட்சிக்கப்படும்படிக்கு உதவி செய்யுங்க இசப்பா. அவங்களுக்கு நல்ல வருமானத்தை தாங்க இசப்பா. நல்ல வருமானத்தை தாங்க இசப்பா. அவங்க குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படும்படிக்கு உதவி செய்யும் இசப்பா. சரியான நேரத்துக்கு வேலைக்கு போயிட்டு சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும் இசப்பா. ஆண்டவரே லோட் மேனா இருக்கவங்க இசப்பா, லோட் உமன் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இசப்பா. வழி நடத்துங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள தகப்பனே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும்.
பரலோகிலிடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகிலிடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்பாக பிரதர் ஜான் அவர்களுக்கு பக்கவாதம் ஏற்பட்டுள்ளது. அவர் மீண்டும் எழுந்து நடக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், புது பலனை அடைய வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க சிஸ்டர் உமா அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். சோத்ரம் 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 ஆண்டவரே, அப்பா இந்த வேலையில எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துறோம் வெறுமையாக்கி தாழ்த்துறோம். எஸ்அப்பா உமக்கு சோத்ரம் ஆண்டவரே. ஐயா இந்த வேலையில ஜான் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. மகனுக்காக உடைய சமூகத்துல வருகிறோம். மகனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ வல்லமை இந்த வேலையில இறங்கும்படியா. ஹல்லேலூயா. ஓ ரிகா பாபா பாபா. ஆவியானவரே இயேசுவே அன்பு தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அந்த வேலையில ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டும். மகன் மேல உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஜான் பிரதர் மேல உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. மகனுக்கு என் தேவன் ஒரு பரிபூர்ண விடுதலையை தந்து என் தேவன் இந்த வேலையில மகனை சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. எருசலேம் முழுவதும் யூதேயா சமரியாவுல சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொன்ன என் தகப்பனே, இந்த வேலையில இந்த மகனுக்காக ஜெபிக்கிற அந்த மகனை சாட்சியா நிறுத்துங்க. சரீரத்துல இருக்கிற எல்லா விதமான கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்த என் தகப்பனை துதிக்கிறார் ராஜா. ஜான் பிரதரை ஒப்பு கொடுக்கிற மகனை ஆசீர்வதிங்க ராஜா. ஆமென் ஆண்டவரே. இந்த நாளிலே மகனுக்கு ஒரு பெரிய விடுதலையை தந்து உன் நாம மகிமைப்பட உதவி செய்யுங்க. மகனை ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். என் தேவன் செய்யப்போற எல்லா நன்மைக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தரை தேடும்போது எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறீர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன என் தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலே மகன் ருசிக்க கிருபை தாரும். ஆசீர்வதிங்க. ஆமென் ஆண்டவர். பெரிய விடுதலையை தந்து மகனுக்கு நீர் கொடுக்க போற சுகத்துக்காய் பலத்துக்காய் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் என்னோட கூட சேர்ந்து ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் நீங்களும் உங்கள் வீட்டிலிருந்து அந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யட்டும். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. எங்களுடைய ஊழியத்திற்காகவும் உங்கள் ஜெபத்தின் மூலமாய் தாங்கிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு விசேஷ ஜெப குறிப்பாக சிஸ்டர் பிரதீபா அவர்களுடைய ஃபேமிலியிலிருந்து அவருடைய மகனுக்கு நரம்புல ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. ஸோ அந்த நரம்புல இருக்கிற வியாதி எல்லாம் சரியாகணும். அதற்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. மகா பரிசுத்த நல்ல ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பாதோ இந்த சிஸ்டர் பிரதீபாவோட சன்னம் கையில ஒப்பு கொடுக்கிறேன். டேனியும் கையில ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. மகனை நீர் ஆசீர்வதிங்க. மகனுக்குள்ளாக இருக்கிற உச்சன் தலை முதல் உள்ளங்கால் மட்டும் இருக்கிற ஒவ்வொரு நரம்புகளையும் கையில ஒப்பு கொடுக்கிற ராஜா. உம்முடைய ரத்தத்தால அப்பா நாங்கள் செய்த அநேக காரியங்கள்ல இருந்து எங்களை விடுபட்டு இருக்கீங்க ராஜா. உம்முடைய ரத்தத்தை அந்த மகனுடைய நரம்புகளில் அனுப்புகிற தகப்பனே. இப்பொழுதே மகன் சுகமாகட்டும் ராஜா. அப்பா அந்த நரம்புகள் மூலியமாய் வெளிப்படுகிற எந்த வியாதியா இருந்தாலும் எந்த சரீர பலவீனங்களாய் இருந்தாலும் இப்பொழுதே எல்லாவற்றையும் அகற்றி போடுங்க. நசரனாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு இப்பொழுதே அந்த மகனை விட்டு எல்லாம் வெளியே போகட்டும் ராஜா. ஆவியானவரே, இன்னும் மகனை மென்மேலுமாய் பலப்படுத்துங்க. அவர் குடும்பத்தினர் ஆசீர்வதிங்க. அவர்களை சாட்சியாய் நிறுத்துங்க ராஜா. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேவன் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்பதற்காகவே ஸ்ரீயானவளை உருவாக்கினார். ஹல்லேலூயா.
மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்றதற்காக மட்டுமே ஏவாளை உருவாக்கினார், ஆதாமுக்காக. அது நாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். தேவனுடைய பார்வையில ஆதாமும் சரி ஏவாளும் சரி சமமானவர்கள். அதை நம்புகிறவர்கள் ஹல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஸ்திரீகளுக்கான குணங்களையும் அந்த குணங்கள் எப்பேற்பட்டது என்பதையும் சாலமோன் ராஜா அவர்கள் தெளிவாக இந்த நீதிமொழிகளில் சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ என்பவள் யார்? நிறைய படிச்சவர்கள், நிறைய ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம் புத்தியுள்ள ஸ்திரீ இல்ல. நிதானமாய் ஒரு விஷயத்தை எடுத்து நடத்தும் போது அந்த இடத்துல நிதானமா யோசிச்சு பேசுகிறவர்கள் தான் புத்தியுள்ள ஸ்திரீ. என்ன காரியத்திற்காக அவர்கள் பேசுகிறார்கள், என்ன விஷயத்திற்காக அங்க நம்ம நடந்து செல்கிறோம், எல்லாவற்றையும் யோசித்து அந்த குடும்பத்தை நடத்துபவள் தான் புத்தியுள்ள ஸ்திரீ. அந்த புத்தியுள்ள ஸ்திரீ தான் தன்னுடைய வீட்டையே கட்டுகிறாள். இந்த வேத வார்த்தை மூலமா விளக்குகிறது. புத்தி இல்லாத ஸ்திரீ எப்படி இருப்பாங்கன்னா, அந்த வீட்டை இடித்து போடுவார்கள். அந்த இடித்து போடுறது எப்படின்னா, செங்கல் மண்ணை வச்சு இடித்து போடுறது கிடையாது, அந்த குடும்பத்தையே நிலை குலைத்து போகிறது. அது மட்டும் இல்லாம புத்தி இல்லாத ஸ்ரீ என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும்போது அதை பற்றி அறிவு இல்லாம அதுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி 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 அந்த குடும்பத்துக்குள்ளாக பல குழப்பங்கள், பல வேதனைகள், பல மனஸ்தாபங்கள், குழந்தைகளுக்குள்ளாகவோ அல்லது கணவன் மனைவிக்குள்ளாகவோ அதிக சண்டைகள், பிரச்சனைகள் அதிகமாய் ஆகி அந்த குடும்பமே ஒரு நிலை குலைந்து போய்விடுகிற அளவிற்கு அந்த புத்தி இல்லாத ஸ்திரீ நடத்துவாள். அல்லேலூயா. நாம் இன்று புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்க தேவனிடத்தில் மன்றாடுவோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நீதிமொழிகள் 31:10ஆம் வசனம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? முதல்ல சொன்னது புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி இருக்கணும் நமக்கு. ஆனா இப்ப சொல்றது குணசாலியான ஸ்திரீ. குணசாலியான ஸ்திரீனா பொறுமை காக்கிறவள் தான் குணசாலியான ஸ்திரீ. ஒரு விஷயங்களுக்காக நாம் பேசும் பொழுது அந்த இடத்துல நிதானமாய், பொறுமையாய், நீடிய சாந்தத்தோடு ஆவியின் கனிகளாகிய அந்த 9 கனிகள் தான் நம்மளுடைய குணங்களா இருக்க வேண்டும். அந்த 9 விதமான குணங்கள் நமக்குள்ளாக இருந்தால் நாம் எப்படி இருப்போம்னா, குணசாலியான ஸ்திரீயை போல் இருப்போம். அந்த குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தவளா இருப்பா. முத்துக்கள், அவன் இப்ப தங்கத்தை விட முத்துக்களுடைய விலை அதிகமா இருக்கிறது இந்த உலகத்திலே. அந்த முத்துக்களை பார்க்கிலும் குணசாலியான ஸ்திரீயோட விலை அதிகமா இருக்கும். அப்போ நாம் குணசாலியான ஸ்திரீயா இருக்கும் பொழுது தேவன் நம்மை நடத்துகிற விதமும் சரி, நம் குடும்பத்தாரும் சரி, நம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களும் சரி, நம்மை குறித்தும் நம் தேவனை குறித்தும் சாட்சியாய் நிற்பவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அந்த குணசாலியான ஸ்திரீ, அதாவது பொறுமையோடு நிதானத்தோடு ஆராய்ந்து காரியங்களை அந்த விதமா நடத்துகிற ஸ்திரீ தனது புருஷனுக்கு கிரீடமாயிருப்பாள். ராஜாவுக்கு எப்படி கிரீடம் முக்கியமோ, அந்த ராஜாவுக்கு அந்த கிரீடம் இருக்கும் வரைதான் நீ ராஜா என்ற அதிகாரத்தை அந்த ஊர் மக்கள் கொடுப்பார். அது போல தன் புருஷன்மார்களுக்கு மனைவிதான் கிரீடமாயிருக்கிறாள். அல்லேலூயா. நாம் புருஷர்களிடத்தில் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் அந்த குணசாலியான ஸ்திரீக்கு உகந்த காரியங்கள் நமக்குள் வர வேண்டும். அல்லேலூயா. அந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் எப்படி வரும் என்றால், தேவனுக்கு பயப்படுகிற ஞானம் வந்தால் மட்டுமே இந்த விதமான குணசாலியான ஸ்திரீயாக இருந்தாலும் சரி, புத்தி உள்ள ஸ்திரீயா இருந்தாலும் சரி, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் எப்பொழுது இறங்குகிறதோ அவ்வேளையில் நாம் புத்தியுள்ள ஸ்திரீயாகவும் குணசாலியான ஸ்திரீயாகவும் மாற்றப்படுவோம். நம் மூலமா அநேக பிள்ளைகளையும், அநேக அண்ணன்மார்களையும், அநேக தம்பிமார்களையும், அநேக தாய்மார்களையும் தேவனிடத்தில் வரவழைப்பதற்கு நாம் ஒரு கருவியாயிருப்போம். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாம மதியற்ற ஸ்ரீன்ட்டு ஒரு இடத்துல சாலமோன் சொல்லுறாரு பாருங்க. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லுது, மதியற்ற ஸ்ரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூடருமாயிருக்கிறாள். அல்லேலூயா. மதியற்ற ஸ்ரீ,
தேவையில்லாத வார்த்தைகள், அந்த இடத்துல அவங்களுக்கான வாய்ப்பே இருக்காது. ஆனாலும் நான் பேச வேண்டும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு வந்து பேசுறவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள் நம் மத்தியில். இப்படி யாரேனும் இருந்தீர்கள் என்றால் உங்களை வேதாகமத்திலே சொல்லிருக்கிறது, வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூடருமாய் இருக்கிறீர்கள் என்று. ஆலோசித்து யோசனையுடன் நாம் எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்துல கண்டிப்பா நாம் பேச வேண்டும். ஞானமுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் நமக்கென்று கொடுத்த அந்த ஸ்திரீ என்ற தகுதியை நாம் அடைய வேண்டும். அந்த குணசாலி என்ற பெயரை நாம் அடைய வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீ என்ற பெயரை நாம் அடைய வேண்டும். மதியற்றவள், அவள் ஒரு வாயாடி, அவளுக்கு எதுவும் தெரியாதுன்ற சொல்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை நடக்க கூடாது. அல்லேலூயா. இந்த ஸ்திரீகளுக்குள்ளாக கிருபை பெற்றவளே வாழ்க என்று ஒரு ஸ்திரீயின் இடத்தில் தான் தூதர் சொன்னுகிறார் அல்லவா? அது போல தேவன் நம்மை படைத்தது புருஷன்மார்களுக்கு கிரீடமாயிருப்பதற்காக. அது மட்டும் இல்லாம நமது குடும்பத்திற்கு நாம் ஒரு மகிமையாய் வெளிப்படுகிறோம். நாம் சொல்லுகிற வார்த்தைகள், நாம் வளர்க்கிற நம் பிள்ளைகள் மூலமாக நாம் புருஷன்மாரிடம் நம்ம எப்படி பேசுகிறோம், அவர்களை எப்படி வழி நடத்துகிறோம், அந்த குடும்பத்தை எப்படி வழி நடத்துகிறோம் என்பதை பார்க்கும் பொழுது நாம் அந்த குடும்பத்திற்கு ஒரு மகிமையாய் விளங்குகிறோம். புருஷன்மார்களுக்கு எப்படி நாம் கிரீடமா இருக்கிறோமோ அது போல இந்த குடும்பத்திற்கும் தன் புருஷன்மார்களுக்கும் நாம் ஒரு மகிமையாய் இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து முதலாவது நம் குடும்பத்திற்குள்ளாக வந்து விட்டால் அவருக்கு அடுத்ததாய் நம்முடைய கணவன்மார்கள், அதற்கு அடுத்ததாய் நாம் தான் இருக்கிறோம். நாம் அந்த காரியங்களை புத்தியுள்ள ஸ்ரீயை போல, குணசாலி உள்ள ஸ்ரீயை போல நாம் நடந்து அந்த காரியங்களுக்கு இடம் கொடுத்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிதானமாய் ஞானத்தோடு தேவனோடு அதை பகிர்ந்து கொண்டு அதை நாம் பேசும் பொழுது நமக்கான வாய்ப்புகளும் நமக்கான காரியங்களும் நம்மை நாம் மகிமைப்படுத்தும்படி அளவுக்கும் நமக்காக சாட்சி கொடுக்கிற அளவிற்கு நம்மை மாற்றுவார் நம் தேவன். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாம 1 கொரிந்தியர் 11:7 சொல்லுகிறது, புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்ரீயானவள் புருஷனுடைய மகிமையா இருக்கிறார். புருஷனுக்கு ஸ்ரீயானவள் தான் மகிமை. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் அநேக காரியங்கள் செயல்பட முடியும். நம் குடும்பத்திற்குள்ளாக ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமான விஷயங்கள் அந்த குடும்பத்திற்குள்ளாக தெரியும். பிள்ளைக்கு என்ன வேண்டும், புருஷனுக்கு என்ன வேண்டும் அப்படின்றது ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஆராய்ந்து செயல்படும் பொழுது அந்த குடும்பத்தை இன்னும் அதிகமாய் மேம்படுத்த முடியும். அந்த குடும்பம் இன்னும் மென்மேலும் வளர முடியும். தேவையற்ற வீண் வார்த்தைகளினாலோ தேவையற்ற வீண் செலவுகளினாலோ அந்த குடும்பத்தை நடத்தாதபடி தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை நீங்க தனியா பிரிச்சு பாத்தீங்கன்னா, புத்தி உள்ள ஸ்ரீ என்ன பண்ணுகிறார்? வீட்டை கட்டுகிறார். புத்தி இல்லாத ஸ்ரீ அதை இடித்து போடுகிறார். குணசாலியான ஸ்ரீ புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். அந்த குணமில்லாத லச்சை அடைகிற ஸ்ரீ எப்படி இருப்பானா, அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறார். எலும்புருக்கி என்றால் அந்த எலும்புக்குள்ளாக ஒரு விதமான வியாதி வரும். அந்த வியாதி அந்த ஆளை முழுவதுமா எலும்புக்குள்ளாக அரித்து 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 அந்த மனிதனையே முழுமையா இறந்து போகிற அளவிற்கு அந்த எலும்புருக்கி நோய் நடக்கும். அது போல ஸ்ரீயாகிய நம் கணவன்மார்களுக்கு இல்லாதபடி தேவன் நமக்கு அருளை செய்வார். அல்லேலூயா. ஞானமுள்ள ஸ்ரீயாய், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீயாய் நாம் வளரும் போது மதியற்ற ஸ்ரீயாய், அதாவது வாயாடி ஒன்னும் தெரியாதவ, இந்த மாதிரி வார்த்தைகளை நம் காதுபடவோ இல்லை நம்மை பற்றி அநேகர் பேசுவதற்கோ தேவன் இடம் கொடுக்காதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நாம் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டு நாம் ஒவ்வொரு காரியங்கள் தொடங்கும் பொழுதும் தேவனிடத்து ஒரு விண்ணப்பங்களை எடுத்து வைங்க. தினமும் காலையில் எழுந்தவுடன் தேவனோடு உறவாடுங்கள். அவர் உங்களுக்கு வழிவாசலை திறந்தார். புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறோம். நாம் இவ்வளவு காரியங்கள் நாம் செய்யும் பொழுது நம்முடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் அதிகமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் காணாத நம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் மணவாட்டியாய் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அந்த ஆயத்தத்திற்கு இந்த குணங்கள் எல்லாம் முக்கியம்.
அந்த குணங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். புத்தியுள்ள ஸ்ரீயாகவும் குணசாலியான ஸ்ரீயாகவும் நாம் இருந்து தேவன் வரும் பொழுது அவரோடு எதிர்பட்டு நாம் கடந்து செல்வோம். அவரை மணவாளனாக கொள்ளுவோம். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் கேளுங்கள், நாம் எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், என் புருஷனுக்கு நான் எப்படி செயல்படுத்த வேண்டும், என் குடும்பத்திற்கு என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் அவரிடத்தில் பேசுங்கள், அவரிடத்தில் உறவாடுங்கள். தேவன் நமக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவாடுங்கள். அவர் நமக்கு என்று செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பேசும் பொழுது நமக்கென்று தேவையான ஞானத்தை அவர் தருகிறவராயிருக்கிறார். ஆலோசனை தருகிற கர்த்தராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பேச வைத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் ஜெயமாய் மாறுவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நீங்கள் அனைவரும், இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும், குடும்பத்திற்குள்ளாக அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். பிள்ளைகளுக்கு இதை செய்ய முடியலையே, அதை செய்ய முடியலையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற நீங்கள் இன்று தேவனிடத்தில் மன்றாடுங்கள். உங்களுக்குள்ளாக, அதாவது மனைவியா இருக்கிற ஸ்ரீயா இருக்கிற உங்களுக்குள்ளாக ஏதேனும் குற்ற குறைவுகள், நான் அறிவில்லாத தன்மையால், புத்தி இல்லாத தன்மையால், குணசாலியா இல்லாம லட்சையா இருக்கிறவளா இருந்தா என்னை மாற்றுங்கப்பா என்று இன்று நாம் கேட்டு தேவனிடத்தில் அதை பெற்றுக்கொண்டு நாம் நம் குடும்பத்தை நடத்துவோம். கிறிஸ்து நம் குடும்பத்திற்கு தலையாய் வந்து நம் குடும்பத்தை நடத்துவார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். மகா பரிசுத்த நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் எங்களுக்கு என்று கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. ஸ்ரீயானவள் எப்படி இருக்க வேண்டும் என்று சாலமோன் சொன்னதிலும் பவுல் அவர்கள் சொன்னதிலும் எங்களுக்கு நீங்க விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க தகப்பனே. எங்களுக்குள்ளாக ஏதேனும் குற்றம் குறைவுகள் இருந்தால் அவை எல்லாவற்றையும் மன்னித்து எங்கள் குடும்பத்தை நாங்கள் நேர்த்தியாய் நடத்த, உமக்கு முன்பாக உம்முடைய வழிகளில் நடத்த எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுங்க அப்பா. ஆவியின் கனிகளாகிய அந்த 9 கனிகளும் எங்களுக்குள்ளாக வரட்டும். நாங்கள் பேசுகிற ஒவ்வொருத்தரிடத்திலும் நாங்கள் பேசும் பொழுது நீர் வெளிப்பட வேண்டும் ராஜா. எங்கள் வார்த்தைகள் மூலமா அவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. எங்கள் குடும்பத்தை முழுவதுமாக உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.